தமிழ் திரையிசை உலகில் தன்னிகரற்ற குரலுக்கு அதிபதியாக இருந்து வந்தவர்தான் டி.எம். சௌந்தரராஜன். எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி போன்ற திரை மேதைகளுக்கு தமது குரலால் உயிரூட்டிய பாடகர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. ஆனால் இந்த தெய்வீக குரலே ஒரு சூழலில் திரும்ப அனுப்பப்பட்டது என்றால் நம்புவீர்களா? ஆனால் அதுதான் நிஜம். ஒருமுறை இளையராஜா இசையில் பாட வந்த டி.எம். சௌந்தரராஜன் ரெக்கார்ட் செய்த பாடல் படத்தில் இடம்பெறாமல் போன கதையை பற்றிதான் இந்த தொகுப்பில் பார்க்க உள்ளோம். 1979 வெளியான நான் வாழ வைப்பேன் படத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இன்றும் ரசிகர்கள் மனதில் கேள்விக்குறியாக நிற்கிறது. சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கேஆர் விஜயா நடித்த நான் வாழ வைப்பேன் படத்தை யோகானந்த் இயக்கியிருந்தார். நோயுற்ற கணவன் தன் மனைவியின் பிறந்த நாளில் ஏக்கத்தோடும் அன்போடும் பாடுவதாக அமைந்த காட்சிக்காக பாலி லிரிக்ஸ் எழுதிய என்னோடு பாடுங்கள் நல்வாழ்த்து பாடுங்கள் என்ற பாடல் இளையராஜாவால் இசையமைக்கப்பட்டது. முதல் கட்டத்தில் இந்த பாடலை டி.எம்.எஸ். அவர்களே பாடி ஒலிப்பதிவு செய்தார். அவரது குரல் வழக்கம்போல் கம்பீரமாகவும் ஆழமாகவும் ஒலித்தது. ஆனால் அதை கேட்ட இளையராஜா அந்த பாடல் தாம் எதிர்பார்த்த உணர்வை வெளிப்படுத்தவில்லை என்று கூறி அதை நிராகரித்தார். பின்னர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அதே பாடலை மென்மையான தொனியில் பாட வைத்த இளையராஜா தான் எதிர்பார்த்தது இதுதான் என கூறி டி.எம்.எஸ். பாடிய வெர்ஷனை தூக்கி போட்டுவிட்டு எஸ்.பி.பி. பாடிய அந்த வெர்ஷனை படத்தில் வைத்தார். இரண்டு குரல்களையும் ஒப்பிட்டால் டி.எம்.எஸ். குரலில் ஒரு தடிமனான அதிர்வும் எஸ்.பி.பி. குரலில் இனிய மென்மையும் உணரலாம். படத்தின் காட்சி அமைப்புக்கு இளையராஜா எஸ்.பி.பி.யின் குரலை பொருத்தமானதாக கருதினாராம். இருப்பினும் இந்த முடிவு அன்றும் சரி இன்றும் சரி விவாதங்களை கிளறிக்கொண்டே இருக்கிறது. டி.எம்.எஸ்.ஐ வேண்டுமென்றே ஒதுக்கினார்களா அல்லது தொழில்நுட்ப ரீதியான இசை அழகுணர்வு மட்டுமே காரணமா என்ற கேள்விக்கு இன்று வரை தெளிவான பதிலில்லை.